வாங்க நாம் இன்னைக்கு முற்கால சோழர்களின் தலைநகரமான கீழப்பழையாறை ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இங்கே உள்ள சிவபெருமான சந்திர பகவான் வந்து வழிபட்டதுனால இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு சந்திர தோஷம் நீங்கும்னு சொல்கிறாங்க. கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோவில்களில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலம். இங்கே உள்ள அம்மன் சந்திரனைப் போல குளுமையாகவும் தாமரையைப் போல அழகாகவும் இருப்பதால் இந்த அம்பாளுக்கு ஸ்ரீ சோம கமலாம்பிகைன்னு பேர். இந்த அம்பாளை வழிபடும் பொழுது மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். குந்தவை பிராட்டி ராஜராஜ சோழன் இங்கு தங்கி பல முக்கிய முடிவுகள் எடுத்த இடம். இங்கே உள்ள கைலாசநாதர் தனது மனைவியை தூக்கி அணைச்சபடி காட்சி கொடுக்கிறார். இப்படி சுவாமியும் அம்பாளும் ஒன்றா இருக்கிற குளத்தை தரிசனம் பண்ணும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக திருமணமாகும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பேர் கிடைக்கும், தம்பதி ஒற்றுமை ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, ஒரே கோவிலில் 2 சிவபெருமானை தரிசித்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். இத்தனை சிறப்பு வாய்ந்த கோவிலை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்யணும்னு ஸ்ரீ சோமநாத சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நன்றி.